ரிஷபம் ராசி அன்பர்களே, தொழில் வளர்ச்சியை தடுத்த மறைமுக எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் உழைப்பில அசாத்தியமான நேர்மையும் திறமையும் உண்டு. உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்துல நீங்கள் அடைந்த சிறப்பான வளர்ச்சியை கண்டேவும் கூடவே இருந்து கூடி தோண்டிய மறைமுக எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகின்றிருப்பாங்க. உங்களுடைய வாடிக்கையாளர்களை பிரிப்பதும், உங்களுடைய தொழில் ரகசியங்களை வெளியிடுவதும் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பெரிய வாய்ப்புகளையும் தடுத்து நிறுத்துவது என பல வழிகளில் உங்களை வீழ்த்த சதி செய்திருந்திருப்பாங்க. வெளியில உங்களிடம் நண்பர்களைப் போலவே பழகி கொண்டேதான் பின்னால உங்களுடைய தொழில் அமைப்பை குலைக்க அவங்க எடுத்த முயற்சிகள் உங்களை நிலைக்குலையவே வைத்திருந்திருக்கும். வாழ்க்கையில எத்தனை திறமை இருந்துமே உழைப்பிற்கு ஏற்ற முன்னேற்றம் கிடைக்காமத்தான் தடுமாறியதுக்கு இந்த மறைமுக எதிரிகள் சதிகளை உங்களுக்கு முக்கிய காரணமா அமைந்திருந்திருக்கும். ஜோதிட ரீதியாகவே உங்களுக்கு 6ஆம் வீட்டின் ஆதிக்கம் வலுவாக இருந்த காலத்துலதான் இந்த மறைமுக எதிர்ப்புகள் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை பெரிதுமே முடக்கி போட்டிருந்திருக்கும். உங்களுக்கு அதாவது உங்க நீங்க தொழிலையும் இருக்கட்டும், ஏன் உங்களுடைய உழைப்புல நீங்க அசாத்தியமான நேர்மையும் திறமையும் கொண்டுதான் நீங்க முன்னேறி இருந்திருப்பீங்க. ஆனா உங்க தொழிலையும் வியாபாரத்திலையும் நீங்க அடைந்த சிறப்பான வளர்ச்சியை கண்டு கூடவே இருக்கிறவங்க பொறாமைப்பட்டு தான் உங்களுக்கு குழி தோண்டிய மறைமுக எதிரிகளாகவே அவங்க உருவாகி இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழில் ரகசியங்களையும் வெளியிடுவதையோ அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பெரிய வாய்ப்புகளை தடுத்து நிறுத்துவது என பல வழிகளில் உங்களை வீழ்த்தவும் சதி செய்திருந்திருப்பாங்க. வெளியில அவங்க உங்களை நண்பரை போலவே பழகி கொண்டே இருந்திருப்பாங்க. ஆனா பின்னால தான் உங்களுடைய தொழில் அமைப்பை குலைக்கிறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சிகளாவே உங்களை நிலைக்குள்ளேயே வைத்திருந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம 6ஆம் வீட்டிலுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வலுவா இருந்த காலத்துல இந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுடைய தொழில் வளர்ச்சி பெரிதும் முடக்கக்கூடிய சூழ்நிலையா அமைந்திருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்க திறமையை நீங்க நேரடியா எதிர்க்க முடியாத மறைமுகமான தடைகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்தேமோ பொறாமை கொண்டவங்க அவங்களுடைய தவறான தகவல்களை பரப்பியிருந்திருப்பாங்க. ஏன் அல்லது உங்களுடைய நல்ல வாய்ப்புகளை தடுக்கவும் முயன்றிருந்திருப்பாங்க. நீங்க செய்த உழைப்பின் பலனை வேறு ஒருவர் பெற்ற சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். இதனால தான் மனமே உழைந்தாலுமே உழைப்பை கைவிடாம தொடர்ந்ததே உங்களுடைய பலமாவே இருந்ததற்கும். இந்த அனுபவம் நீங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்க தெளிவாகவே கற்றுக்கொண்டிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு திறமையாக நேரடியாக உங்களை எதிர்க்க முடியாத சிலர் உங்களுக்கு மறைமுகமான தடைகளை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்திருந்திருக்கலாம். ஏன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அவங்க பொறாமை குணத்தோடு தான் உங்களை பத்தி தவறான தகவல்களையும் பரப்புற சூழ்நிலையும் அல்லது நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வர நல்ல வாய்ப்புகளை தடுக்க முயலக்கூடிய நேரமும் உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். நீங்க செய்த உழைப்பினுடைய பலனை வேறு ஒருவர் பெறக்கூடிய சூழ்நிலைகளுமே உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அனுபவம் நீங்க யாரையெல்லாம் நம்ப வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்க தெளிவாகவே கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில அமைந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. வெள்ளிக்கிழமை வழிபாடு உங்களுக்கு பலனை தரப்போகின்றது. ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் செய்கிற வழிபாடுகள் உடனடியாக நற்பலன்களை உங்களுக்கு தரப்போகின்றன. குறிப்பா வெள்ளிக்கிழமை காலையில அல்லது மாலை வேலைகள்ல மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுடைய வாழ்வுல உள்ள சகல தரித்திரங்களையும் நீக்கும். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை விரதமோ அல்லது கோமாதா வழிபாடோ செய்து வரத்தான் தொழில் தடைகள் எல்லாமே நீங்கி
வாழ்வில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருக தொடங்க போது உங்கள் வாழ்க்கையிலேயேவும். அது உங்கள் ராசியினுடைய அதிபதியான சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள் தான் வெள்ளிக்கிழமை. அந்த நாள்ல நீங்க செய்யற வழிபாடுகள் உங்களுக்கு உடனடியா நல்ல பலன்களை தரப்போகக்கூடிய சூழ்நிலை அமைய உள்ளது உங்களுக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நீங்க காலையில எழுந்து மாலை வேலைகள்லயும் காலையிலயோ அல்லது மாலை வேலைகளை மகாலட்சுமிக்கோ அல்லது சுக்கிர பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி தாமரை மலர்களா தாமரை மலர்களால் நீங்க அர்ச்சனை செய்தீங்கன்னா, அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்க வாழ்வுல இருக்கிற சகல தரித்திரங்களை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய நாளாவே உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமை விரதமோ கோமாத வழிபாடோ செய்து வந்தீங்கன்னா, தொழிலில் இருக்கிற தடைகள் அனைத்துமே நீங்கி வாழ்வுல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருக தொடங்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமைய உள்ளது. உங்க வாழ்க்கையில நீங்க பல முறை எல்லா முயற்சிகளையுமே செய்தும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காம இன்னும் என்ன குறை இருக்கிறது என்ற கேள்வி மனசுல இளைஞர்க்கலாம். சில நேரங்கள்ல அதிர்ஷ்டம் அருகில வந்தும் விலகியது போலவும் நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்துல தடைப்பட்டது போலவுமே உணர்ந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். ஆனால் இனி தெய்வ அருள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படையாக செயல்பட தொடங்கக்கூடிய காலம் வந்துள்ளது. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல மனம் மாற மகாலட்சுமி வழிபடுவது உங்களுடைய ஜாதகத்துல உள்ள சுக்கிர பலத்தை அதிகரித்து செல்வம், அமைதி, குடும்ப மகிழ்ச்சி, மனநிறைவு போன்ற பல நன்மைகளை ஈர்க்க போதும் வாழ்க்கையிலேயும். வெள்ளிக்கிழமைகளை நீங்க அதிகாலையில நீராடி வீட்டை சுத்தமா வைத்திருந்து பூஜை அறையில நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு மலர்களால மகாலட்சுமி நீங்கள் அலங்கரித்து வழிபட்டால் இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற தொடங்க உள்ள பொருளாதார முன்னேற்றமும் மட்டுமல்லாம குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே குறைந்து உறவுகள்ல அன்பும் புரிதலும் அதிகரிக்க போது உங்களுக்கு. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போது. மனசுல இருந்த பயமும் பதற்றமும் எதிர்கால கவலை போன்றவை எல்லாமே மெதுவாக உங்களுக்கு விலகி தன்னம்பிக்கையும் நேர்மறை சிந்தனையும் அதிகரிக்க போது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சிக்குமே தெய்வ அருள் துணையாக இருந்து வெற்றி பாதையில உங்களுக்கு வழி நடத்த போது உங்க வாழ்க்கையவும். உங்கள் வாழ்க்கையில நீங்க பல முறை எல்லா முயற்சிகளையுமே செஞ்சுட்டு எதிர்பார்த்த பலன் கிடைக்காம இருந்திருக்கும். இன்னும் என்ன குறை இருக்கிறது என்ற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். சில நேரங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அருகில வந்துமே விலகியது போலவே உங்கள் வாழ்க்கையை நேரிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்துல தடைப்பட்டது போலவும் நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆனா இனி தெய்வ அருள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படையாகவே செயல்பட தொடங்கக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க மனமாற மகாலட்சுமியை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பலத்தையும் அதிகரிச்சு செல்வமும் அமைதியும் என் குடும்ப மகிழ்ச்சியும் தான் மனநிறைவு போன்ற பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்க வெள்ளிக்கிழமை அதிகாலையில நீராடி விட்டு வீட்டை சுத்தமா வைத்துக்கொண்டு பூஜை அறையில நீங்க நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினீங்கன்னா அது மட்டும் இல்லாம வெள்ளை மலர்களோ அல்லது இளஞ்சிவப்பு மலர்களான மகாலட்சுமி தாயை நீங்க அலங்கரித்து வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருந்த தடைப்பட்டிருந்த காரியங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற தொடங்க உள்ளது. அது மட்டும் இருக்காது, பொருளாதார முன்னேற்றமும் மட்டுமல்லாம குடும்பத்துல இருந்த மனக்கசவுகள் எல்லாமே குறைந்து உங்களுக்கு உறவுகள்ல இருக்கிற அன்பும் புரிதலுமே அதிகரிக்க போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வந்தும் விலகியது போலவும் நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்துல தடைப்பட்டது போலவுமே உணர்ந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயும். ஆனால் இனி தெய்வ அருள் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படையாக செயல்பட தொடங்கக்கூடிய காலம் வந்துள்ளது. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல மனம் மாற மகாலட்சுமி வழிபடுவது உங்களுடைய ஜாதகத்துல உள்ள சுக்கிர பலத்தை அதிகரித்து செல்வம், அமைதி, குடும்ப மகிழ்ச்சி, மனநிறைவு போன்ற பல நன்மைகளை ஈர்க்க போதும் வாழ்க்கையிலேயும். வெள்ளிக்கிழமைகளை நீங்க அதிகாலையில நீராடி வீட்டை சுத்தமா வைத்திருந்து பூஜை அறையில நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு மலர்களால மகாலட்சுமி நீங்கள் அலங்கரித்து வழிபட்டால்
இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற தொடங்க உள்ள பொருளாதார முன்னேற்றமும் மட்டுமல்லாம குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே குறைந்து உறவுகள்ல அன்பும் புரிதலும் அதிகரிக்க போது உங்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம் போன்ற துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போது மனசுல இருந்த பயமும் பதற்றமும் எதிர்கால கவலை போன்றவை எல்லாமே மெதுவாக உங்களுக்கு விலகி தன்னம்பிக்கையும் நேர்மறை சிந்தனையும் அதிகரிக்க போது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல முயற்சிக்குமே தெய்வ அருள் துணையாக இருந்து வெற்றி பாதையில உங்களுக்கு வழி நடத்த போது உங்க வாழ்க்கையவும் உங்கள் வாழ்க்கையில நீங்க பல முறை எல்லா முயற்சிகளையுமே செஞ்சுட்டு எதிர்பார்த்த பலன் கிடைக்காம இருந்திருக்கும். இன்னும் என்ன குறை இருக்குது என்ற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். சில நேரங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அருகில வந்துமே விலகியது போலவே உங்கள் வாழ்க்கையில் நேரிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்துல தடைப்பட்டது போலவும் நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆனா இனி தெய்வ அருள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படையாகவே செயல்பட தொடங்கக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க மனமாற மகாலட்சுமியை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பலத்தையும் அதிகரிச்சு செல்வமும் அமைதியும் என் குடும்ப மகிழ்ச்சியும் தான் மனநிறைவு போன்ற பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்க வெள்ளிக்கிழமை அதிகாலையில நீராடி விட்டு வீட்டை சுத்தமா வைத்துக்கொண்டு பூஜை அறையில நீங்க நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினீங்கன்னா அது அது மட்டும் இல்லாம வெள்ளை மலர்களோ